ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சிம்பிளா ஒரு சின்ன வெங்காய சாம்பார் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுருக்கேங்க. கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமா வெந்தயம், 150 கிராம் முழுசா சின்ன வெங்காயம், ஒரு 10-12 பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் 50% வதங்கிடுச்சுங்க. ஒரு 2 தக்காளி கட் பண்ணிருக்கேன், சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 2 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். அடுத்தது வேக வச்ச பருப்பு சேர்த்துக்கலாங்க. இப்ப பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. அடுத்தது இந்த சாம்பாருக்கு தேவையான தண்ணி. அடுத்தது சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள். அவ்வளவுதாங்க, எல்லாமே சேர்த்தியாச்சு. ஒரு கலந்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாம்பார். இந்த சின்ன வெங்காய சாம்பார் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி வைப்பாங்க. இன்னைக்கு நான் வந்து ரொம்ப சிம்பிளா வச்சு காமிச்சிருக்கேன். இப்ப இது வந்து ஒரு 2 to 3 நிமிஷம் கொதிச்சு வரணும். இப்ப நம்ம மூடி போட்டு வச்சுக்குவோம். இப்ப 2-3 நிமிஷம் ஆச்சுங்க. நல்ல கமகமன்னு வாசனையோட சின்ன வெங்காய சாம்பார் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபைனலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கரும்பு சர்க்கரை சேர்த்திக்கலாம். வெல்லம் இருந்தாலும் சேர்த்திக்கலாம். சரிங்களா? இது ஒரு ஆப்ஷன் தான். தேவைப்பட்டவங்க சேர்த்திங்க, இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கங்க. ஒரு சிம்பிளான சின்ன வெங்காய சாம்பார் ரெடிங்க. இட்லி தோசைக்கு அட்டகாசமா இருக்கும். என்ன பொறுத்த அளவுக்கு இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பரா இருக்கும். அடுத்ததுதான் சாதத்துக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.